வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி 2016 புத்தாண்டு ராசி பலன்கள். வணக்கம் சார், உங்களுக்கு இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம்மா. வேந்த டிவி நேயர்களுக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் ஆங்கில தினத்தினுடைய 2016ஆம் ஆண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொருவரும் எல்லோரும் நல்லதாக இந்த ஆண்டு இருப்பதற்காக எல்லா வல்ல இறைவனான ஸ்ரீ ராகவேந்திர வணங்கி நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார். சார், இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்? இந்த 2016ஓட பொது பலன் சொல்லுங்க. இந்த 2016ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நம்ம நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா என்றால் இந்த 2016ஆம் ஆண்டில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்றால் சனியானவர் விருச்சகத்தில் இருப்பதை மிக மிக கவனமாக கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு முழுவதுமாக, அதாவது 2016ஆம் ஆண்டு இன்று ஆரம்பிக்கின்ற இந்த நாளிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும், இந்த 2016ஆம் ஆண்டு இந்த நம்ம ஆரம்பிக்கின்ற இந்த 1ஆம் தேதி இரவு 12 மணி என்பது என்ன கணக்கு என்றால், இந்த உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியிலும் கன்னியா லக்னத்திலும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆண்டு மிக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஆண்டு. இந்த ஆண்டு முழுவதும் இந்த இயற்கையுடைய பேரிடர்களை நாம் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் பார்க்க எப்படியெல்லாம், அதாவது நீர் பிரவாகம் என்று சொல்வார்கள், நீர் பிரளயம் என்று சொல்வார்கள். நமக்கு மட்டுமில்லை, உலகம் முழுவதுமே அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல் நெருப்பு போன்ற அமைப்பிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள், அணு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இடங்கள், அணு உலைகள் போன்ற இடங்களிலெல்லாம் மிகவும் கவனமாக உலக மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதற்கு உண்டான அமைப்பை அந்தந்த நாட்டினுடைய அரசாங்கங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். 2015ஆம் ஆண்டில் நாம் ஏற்கனவே சித்திரை மாதத்தில் கூறியதை போல் இந்த நீர்நிலைகளுக்கு உண்டான ஆக்கிரமிப்புகள், நீர்நிலைகளுக்கு நீர் செல்லக்கூடிய தடங்களில் இருக்கின்ற எல்லா விதமான கழிவுகள், குறிப்பாக பிளாஸ்டிக் போன்ற பொருள்களுக்கு அரசாங்கம் மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தினால்தான் நாமளும் நம்மளுடைய வருங்கால சந்ததியும் வாழ்வதற்கு உண்டான எல்லா விதமான நலத்தையும் எடுப்பதற்கு இந்த அரசாங்கம், வருகின்ற அரசாங்கமாக இருக்கட்டும், எந்த அரசாங்கமாக இருக்கட்டும், நாட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதாவது நாட்டினுடைய இயற்கையை பேணி காப்பதற்கு அந்தந்த முறைகளுடைய ஒவ்வொரு மக்களும் அந்தந்த மதத்தினர் சம்பிரதாயப்படி இயற்கைக்கு உண்டான வணங்குவது, இயற்கையை போற்றுதல் போன்ற விஷயத்திற்கெல்லாம் 2016ஆம் ஆண்டு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் பூமியில் ஆன்மீக நாட்டம் மிக அதிக அளவுக்கு ஏற்படும். ஏனென்றால் இயற்கை கொடுக்கக்கூடிய சோதனைக்கு மக்கள் புரிந்து கொண்டு இயற்கைக்கு உண்டான அமைப்பை எல்லா விதத்திலும் பாதுகாப்பு நமக்கு இறைவன்தான் என்று செல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு தான் காணப்படுகிறது. மேலும் இந்த 2016ஆம் ஆண்டு சனியுடன் செவ்வாயானவர் செப்டம்பர் மாதம் வரைக்கும் அதை ஓவர் ஸ்டே என்று சொல்வோம் ஜோதிடத்தில், அந்த ஓவர் ஸ்டேயாக இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நீராலும் நெருப்பாலும் மிக கவனம், குறிப்பாக நீர் அமைப்பில் மிக மிக கவனமாக இருப்பது. எல்லா விதத்திலும் பருவம் தற்றிய மலைகள் போன்ற விஷயங்கள் மழை காலத்தில் தான் இல்லை, மழை காலத்தில் அதிகமான கடும் மழைகளும், மழை இல்லாத காலத்திலும் அதே சமயம் காற்றாலும் புயலாலும் போன்ற விஷயங்கள், பூமி குலுங்குவது போன்ற விஷயங்களிலெல்லாம் மிக கவனமாக இருக்கணும். அதற்கேற்றவாறு நம்மளுடைய பாதுகாப்புக்கும் மற்ற விஷயத்திற்கும் முன்னெச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நலம். இயற்கை சரணாகதி அடைவதும் தெய்வத்தை சரணாகதி அடைவதும், அந்தந்த கோயில்களை புதிதாக கட்டுவதை விட ஏற்கனவே இடிந்த நிலையில் உள்ள கோயில்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு சீரமைப்பதே பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். வழியாக குலவழக்கப்படி உள்ளான பரிகாரங்கள், குலவழக்கப்படி உள்ளான தெய்வ வழிபாடுகளை நிறுத்தாமல் செய்வது பல விதத்தில் ஏற்றத்தை 2016ஆம் ஆண்டு மக்களை பேணி காக்க உதவக்கூடிய பரிகாரம். ரொம்ப நன்றி சார். 2015ஆம் ஆண்டும் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அதுவுமா நீங்கள் சொன்னது அதே மாதிரி நடந்தது. கண்டிப்பாக இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அது எல்லாமே ஃபாலோ பண்ணுறது. ஸோ இப்போ புதுசாக கட்டுற கோவில் இல்லாமல் பழைய கோவில்களில் போய் வழிபட்டு வர்றது, அதே மாதிரி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். சார், ஃபஸ்ட்டு இப்போது மேஷ ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கள் என்றால் 2016ஆம் ஆண்டுக்கு முழுவதும் அஷ்டமத்து சனி உள்ளதையும் கொஞ்சம் மனதில் வைத்தாலே போதும். எனவே இந்த அஷ்டமத்து சனி உள்ளதனால் வண்டி வாகனத்தில் மிக கவனமாக இருங்கள். வண்டியை புதுப்பிப்பது, வண்டியை பழைய வண்டிகளாக வைத்துக்கொண்டு ரிப்பேராக இருந்தாலும் அலட்சிப்படுத்தி ஓட்டாதீர்கள். ஆனால் குருவின் சஞ்சாரம் மிக அற்புதமாக இருப்பதை கவனத்தில் கொள்க. சுப காரியங்கள், சுப விரயங்கள்லாம் நன்றாக நடக்கும். அதில் எந்தவித தடைபாடும் காணப்படவில்லை. உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்கள் குடும்பத்தில் உள்ள வாரிசுகளுக்கும் பெரிய அளவு அனுகூலங்கள் உங்களுடைய ராசியின் சஞ்சாரத்தினாலே ஏற்படும். பிள்ளைகள் படிப்பு, பிள்ளைகளுடைய கல்வி, பிள்ளைகளுடைய திருமணம் போன்ற விஷயங்கள், பிள்ளைகள் அயல்நாட்டு சென்று கல்வி கடப்பது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூலங்கள் ஏற்படும். மேஷராசியை சார்ந்தவர்கள் வீடு அமைப்பை மாற்றி கட்டுவதோ,
புதுப்பிப்பதோ வீடுகளை புதிதாக கட்டுவதோ வாங்குவதோ போன்ற அமைப்புகளும், விற்பதும், மேலதிகாரிகளால் மிகப்பெரிய அனுகூலங்களும், அரசு அமைப்பில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களும், படைப்பாளிகளுக்கு மிகப்பெரிய அனுகூலங்களும் ஏற்படுவதற்குண்டான ஆண்டு தான் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு 2016ஆம் ஆண்டு. வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டியது வரும். அந்த விஷயத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மேஷராசிக்காரர்கள். அதே சமயம் பார்த்தீர்கள் என்றால் திருமண தடைகள், எந்த தடைகள் இருந்தாலும் குலதெய்வத்தை பயபக்தியுடன் வழிபாடு செய்வது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது மேஷராசிக்காரர்களுக்கு. மேஷராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருப்பது மிக அதிக அளவு நன்மை ஏற்படுத்தி தரும். ராகுவின் சஞ்சாரம் 5ஆம் இடத்தில் வருவதனால் கண்டிப்பாக வயிற்று உபத்திரத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வயிறு, அசிடிட்டி, கழிவுகள் போகிற இடம், உணவு செரிமானங்கள், அதாவது நேரம் தவறி சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், வாயு தொந்தரவுகள், வயிறு உப்பீசம் போன்ற பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள், கர்ப்பஸ்திரிகள் மிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது அதைவிட முக்கியம். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்திற்கும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதற்கும், குறிப்பாக அவசியமில்லாத பயணங்கள், நண்பர்களுக்காக மற்றவங்க இடத்துல போய் தகராறு பண்ணுறது, மற்றவங்க இடத்துல ரோஷப்படுவது, அண்டை அயலாறு வீட்டு விஷயத்தில் கூட நட்பு பாராட்டி கொள்ளுங்கள். கோபப்படாதீங்க. கண்டிப்பாக கோபம்தான் மேஷராசிக்காரர்களுக்கு சத்ருவாக இருக்கும். பணத்தை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் கூட உணர்ச்சி வசப்படாதீர்கள். அது உங்களுடைய பணம் கண்டிப்பாக குருவின் அனுகூலத்தால் உங்களுக்கே திருப்பி வந்துவிடும். எல்லா விதத்திலையும் கோபப்படாமல் இருந்தால் மேஷராசிக்காரர்களுக்கு 2016ஆம் ஆண்டு சிறந்த ஆண்டாக காணப்படுகிறது. கோபப்பட்டால் நான் சொன்ன எந்த நல்ல பலனும் நடக்காது, அதற்கு எதிர்மறையான பலன்கள் தான் நடக்கும். எனவே மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக தியானம், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது பெரிய அளவுக்கு அனுகூலங்களும் பெரிய அளவுக்கு சந்தோஷமும் ஏற்படும். மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமண அமைப்பிலெல்லாம் உடனடியாக நடத்தி கொள்வதே பெருமளவு நன்மையும் அனுகூலம் காணப்படும். காதல் திருமணம் பெற்றோர்களாலே ஏற்றுக்கொள்ளப்படும். சுபகாரிய அமைப்புகளுக்கு ஒரு குறையும் காணப்படவில்லை. அதேபோல் வெளிநாட்டு பயணங்கள் மற்ற விஷயங்களும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் இந்த அலட்சியத்தால் பண விரயமாவது, பாஸ்போர்ட்டு தொலைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுடைய அலட்சியத்தால், ஞாபக மறதியால், படபடப்பால் ஏற்படும். எனவே எல்லாத்துலேயும் கூலாக ஹேண்டில் செய்வது மேஷராசிக்காரர்களுக்கு சக்ஸஸ் மேல் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஆண்டாக காணப்படுகிறது. மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு எந்தவித தோஷ குறைபாடும் இந்த வருடத்தில் 2016ஆம் ஆண்டில் எந்தவித தடைகளும் இல்லாமல் இருப்பதற்கு குலதெய்வ வழிபாடுடன் கண்டிப்பாக பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வருவதன் மூலியமாக பெரிய அளவு அனுகூலங்கள், சந்தோஷங்கள் நிச்சயமாக ஏற்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கள் என்றால் கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு நல்ல செய்தியை சொல்லக்கூடிய ஆண்டு. அதாவது எல்லா விதத்திலும் ஒதுங்கி இருந்த ரிஷபராசிக்காரர்கள், கடன் அமைப்பில் பாதித்த ரிஷபராசிக்காரர்கள், எல்லா விதத்திலும் மனசங்கடமாக இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நன்மைகள், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் பிரச்சனையாக இருந்தவர்கள், என்ன உத்தியோகம் செய்கிறோம் என்று தெரியாதவர்கள் கூட விசிட்டிங் கார்டு போட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய, பெருமையாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம், படிப்பு தடைகள் நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு, உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், அது இல்லாமல் வசதிகளை பெருக்கிக் கொள்வது போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயமாக அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தடைப்பட்டிருந்த திருமண அமைப்புகளுக்கு யோகமும் அனுகூலமும் காணப்படும். நீண்ட நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்த ரிஷபராசி கூட அதிலிருந்து முடித்து கண்டிப்பாக தெம்பாக வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படுவதுடன் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அது துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ரிஷபராசிக்காரர்கள் மிக முக்கியமாக இருப்பது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்கள் ஆலோசனை சொல்லக்கூடாது. அதேபோல் பிறர் உங்களுடைய குடும்பத்திற்கு உறவாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரையும் சேர்த்து அவர்கள் பிரச்சனையெல்லாம் உங்கள் பிரச்சனையை மனமிட்டு பேசுவதெல்லாம் வைத்து கொள்ளக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளான பிரச்சனையை தாய் தந்தையருடன் பகிர்ந்து கொள்ளாமல் உங்களுக்குள்ளாக பேசி தீர்த்து கொள்வது நன்மை தரும். குறிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் குடும்ப பிரச்சனைக்கு வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது தான் சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. குடும்பத்தில் மட்டும் நிம்மதியை பார்த்து கொண்டால் வெளிவட்டாரத்தில் யோகமும் அனுகூலமும் காணப்படும். அரசியலில் முகவரியே தெரியாதவர்கள் கூட அரசியல் கண்டிப்பாக பெரிய பதவிக்கு வருவது ரிஷபராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட சிறப்பு அம்சம். யோக பலம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும்
குடும்பத்தில் உள்ள குழந்தைகளோட தேக ஆரோக்கியமும், குழந்தைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வைத்துக் கொள்ளக்கூடாது. குழந்தைகள் செய்கிற சிறு சிறு தவறுகள், சிறு சிறு அந்தந்த வயசுக்கு செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் பெரிதாக நினைத்து உங்கள் குலப்பெருமையை போன மாதிரியெல்லாம் கத்துவதெல்லாம் கூடவே கூடாது. உங்கள் குழந்தைகள் அரவணைத்து கொள்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருமையும் அனுகூலமும் காணப்படும். கண்டிப்பாக வெளிவட்டாரமோ, உத்தியோகமோ, தொழிலமைப்போ, வண்டி வாகனத்திலோ, சுபகாரியங்களோ, மற்ற விஷயங்களும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தனிப்பட்ட குடும்ப அந்தரங்களில் மிக மிக கவனமாக இருப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். ரிஷபராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் மிக கவனமாக இருக்கின்றோம் வேண்டும். தேக ஆரோக்கியத்தில் இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இரத்தத்தில் ஏற்படக்கூடிய தொற்று நோய் உபத்திரத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுடன் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் காணப்பட்டாலும் மருத்துவ ஆலோசனை மிக முக்கியதாக காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2016ஆம் ஆண்டு சீரும் சிறப்பும் பெறுவதற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானான பழனி முருகருக்கு சென்று விபூதி அபிஷேகம் செய்வதே சிறந்த பரிகாரமாக காணப்படுவதை நினைவில் வைத்துக் கொள்வது ஏற்றத்தை தரும். ரொம்ப நன்றி சார். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2016ஆம் ஆண்டு பார்த்தீர்கள் என்றால் கிரகங்களின் சஞ்சாரம் மிக அற்புதமாக இருப்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், கடல் கடந்து எல்லா விஷயமும் அனுகூலங்கள். பாஸ்போர்ட் இல்லாத மிதுன ராசிக்காரர்கள் கூட பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்வது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கடைசி நிமிடத்தில் போய் பாஸ்போர்ட்டை தேடி அலைய வேண்டாம். கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு சென்று படிப்பு சம்பந்தமட்டமாக, உத்தியோகம் சம்பந்தமட்டமாக தொழில் ஆரம்பிக்க வேண்டிய இருந்தவர்கள் பெரிய அளவுக்கு உத்தியோகமும் கடன் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பழைய கடன்களெல்லாம் பைசல் செய்து குடும்பத்தாரோடு நிம்மதியாக இருப்பீர்கள். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கேஸு போன்ற விஷயங்கள்லாம் மன நிம்மதியை கெடுத்திருக்கும். அந்த அமைப்பிலிருந்து மாறி பெரிய அளவுக்கு தன்னம்பிக்கை பெறக்கூடிய அளவுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான ஆண்டாக காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படுவதை சிறந்த அமைப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக அதே சமயம் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தேக ஆரோக்கியத்தில் ஏற்கனவே இதே பகுதியில் பிரச்சனையாக இருந்த மிதுன ராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகள் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கொள்வதோ, ஏற்கனவே கொழுப்புகளால் பாதிப்பு இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான மருந்து மாத்திரைகளை சீராக எடுத்துக்கொள்வது இந்த ஆண்டில் மிக முக்கியமாக காணப்படுகிறது. வெளிவட்டாரம் வேற்றுமொழி மனிதர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், அதாவது உத்தியோகத்தில் தொழில் அமைப்பில் இருந்த கூட்டாளிகள் பிரச்சனை தீர்வது, புது கூட்டாளிகள் கிடைப்பது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, மேலும் பல விதத்தில் சிறந்த அமைப்பாக சிறந்த ஆண்டாகவும் மிதுன ராசிக்காரர்கள் காணப்படுவதுடன் சோம்பல் தான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மைனஸாக காணப்படக்கூடிய ஆண்டு. எனவே சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்து விட்டு இஷ்டப்பட்ட தெய்வத்திற்கு தீபம் ஏற்றிவிட்டு அன்றாட பணிகளை ஆரம்பிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தருவதற்குண்டான சிறந்த ஆண்டாக காணப்படுகிறது. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய ஆண்டாக என்பதனால் உங்களுடைய உத்தியோகம் மட்டுமில்லை, வியாபாரம் மட்டுமில்லை, தொழில் மட்டுமில்லை, வீடு அமைப்பு, குடும்பத்தில் உள்ள உடன் பிறந்தவர்களுடைய திருமண அமைப்பு, பிள்ளைகளுடைய திருமண அமைப்புக்கு போன்ற விஷயத்திற்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். கண்டிப்பாக பூமியால் மிகப்பெரிய ஆதாயத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்களாக மிதுன ராசிக்காரர்கள் இருப்பது தனிப்பட்ட சிறப்பு அமைப்பாக காணப்படுகிறது. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் வியாபாரத்தில் மற்ற விஷயத்தில் சேமிப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக காணப்படுகிறது. கடந்த காலத்தில் காணப்பட்ட இந்த பலவிதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்குண்டான சுபிட்சமும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாகவே காணப்படுகிறது. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக அறிமுகமாகின்றவர்களிடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் உங்களுடைய ரகசியங்களெல்லாம் சொல்வது பெரும் ஆபத்தையும் பெரும் சங்கடத்தையும் பெரும் பிரச்சனையும் நிச்சயமாக ஏற்படும். எனவே ரகசியங்களை பரம ரகசியமாக மிதுன ராசிக்காரர்கள் வைத்துக்கொள்வதே தனிப்பட்ட சிறப்பும் தனிப்பட்ட பெருமையாக காணப்படுகிறது. குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசிக்காமல் பெரிய அளவு முதலீடுகளுக்காக வங்கி கடன் போன்ற விஷயத்திற்கெல்லாம் கையெழுத்திடுவது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். எனவே குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்துட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. பிரிந்த தம்பதியினர் கூட ஒன்று சேர்வதற்குண்டான பிராப்தமும் கைகூடுகிறது. எனவே பெரியோர்கள் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த குடும்பத்தில் அதாவது துணை அல்லது துணைவியாருடன் பிரிந்த தம்பதியினராக இருந்தாலும் அதை சேர்த்து வைக்கக்கூடிய முயற்சிகளை பெரியவர்கள் எடுத்தால் கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்பு கைகூடுகிறது. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான நலமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படுவதற்கு திருச்செந்தூர் சென்று விட்டு வருவதுடன் பச்சரிசி துலாபாரம் கொடுப்பதுடன் அபிஷேகம் செய்து அந்த விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவது இந்த 2016 ஆண்டுக்கு சிறந்த பரிகாரமாக யோக பலத்தை தரக்கூடிய ஆண்டாகவே காணப்படுகிறது.
ரொம்ப நன்றி சார். இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்ததா வந்து கடக ராசிக்காரர்கள் பத்தி சொல்லுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2016ஆம் ஆண்டு பார்த்தீர்கள் என்றால் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் சமூகத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி ஏற்படக்கூடிய தனிப்பட்ட பெருமையாக காணப்படக்கூடிய நேரமாக காணப்படுகிறது. மேலும் அதே சமயம் ராகுவின் சஞ்சாரம் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் கண்டிப்பாக முழுகுகின்ற இடமான தொண்டை, காது, மூக்கு, தொண்டை அலர்ஜி, ஒவ்வாமை போன்ற சைனஸ் போன்ற விஷயத்தில் கடகராசிக்காரர்கள் மிக மிக முக்கியமாக கவனித்து கொள்ள வேண்டும். ஒத்தை தலைவலி போன்ற விஷயத்தை அலட்சிப்படுத்துவது கூடவே கூடாது. சாதாரண சளி தொந்தரவாக இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீர்கள் என்றால் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். பிள்ளைகளை அரவணைத்து கொண்டு தோளில் கை போட்டு கொண்டு அவர்கள் பிரச்சனையை என்னவென்று பேசி அதற்கு உங்களால் முடிந்த தாய் தந்தராக இருப்பதே சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. அவர்களுடன் நான் தந்தை, நான் தாய் என்று உங்களுடைய கோபதாபத்தை காட்டினீர்கள் என்றால் பெரும் பிரச்சனையும் பெரும் சங்கடமும் ஏற்பட்டுவிடும். ஆனால் அதே சமயம் வெளிவட்டாரத்திலோ தொழில் அமைப்பிலோ உத்தியோகத்திலோ சங்கடங்கள் தீருகின்றது. அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. அதே சமயம் எல்லா விதத்திலும் நிதானத்துடன் இருக்க வேண்டும். அண்டை அயலாறு விஷயத்தில் கூட கோபதாபங்கள் கூடாது. உறவினர் விஷயத்தில் ஆலோசனை சொல்வதெல்லாம் தவிர்த்து கொள்வது நன்மை தரும். எப்பேற்பட்ட க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைக்கு மிக மிக கவனமாக நீங்கள் கையாளுவது தான் நன்மை தரும். யாரை பற்றி டெலிஃபோனில் பேசுகின்ற சமயத்தில் கூட மிக கவனமாக இருங்கள். புறம் பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். மேலே அதிகாரிகளை பற்றி உங்களிடம் வந்து யாராவது தவறாக பேசினார்கள் என்றாலும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். அதற்கு ஆமோதிக்காதீர்கள். பிறகு நீங்கள் தான் சொன்னதாக பழிவு ஏற்பட்டு பெருமளவு உத்தியோகத்தில் சங்கடங்கள் ஏற்பட்டுவிடும். எனவே யாரை பற்றி புறங்கூச பேசாமல் இருப்பதும் புறம் பேசுபவர்களை அருகில் சேர்த்து கொள்ளாமல் இருப்பதுமே கடகராசிக்காரர்களுக்கு மிக அருமையும் அனுகூலமும் காணப்படுகிறது. மேலும் கடகராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் இந்த 2016ஆம் ஆண்டு காணப்பட்டாலும் நான் ஏற்கனவே கூறிய தேக உபத்திரத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் நிச்சயமாக வருட ஆரம்பத்திலே மாற்றி விடுவீர்கள். அது உங்களுக்கு பெரும் அளவு சந்தோஷமும் உத்வேகத்தையும் தரும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சிறிது கவனமாக இருப்பதுடன் சுபகாரியத்திற்காக வங்கி கடன்கள் மற்ற எல்லா கடன்களும் தைரியமாக பெறலாம். குடும்பத்தில் தடையில்லாத சுபகாரியத்திற்கு உண்டான செலவினங்கள் காணப்படுவதனால் அதை மனமுந்து ஏற்றுக்கொள்வதே கடகராசிக்காரர்களுக்கு நன்மையும் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு சீரும் சிறப்பும் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாகவே இது காணப்பட்டாலும் மனச்சஞ்சலங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். கண்டிப்பாக யோக பயிற்சி, தியான பயிற்சி மிக முக்கியமாக காணப்படக்கூடிய ராசிக்காரர்களாக காணப்படுவது கடகராசிக்காரர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது சிறப்பு அம்சமாக காணப்படுகிறது. மேலும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் கண்டிப்பாக கூடா வேகம் பெருமளவு பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும். வண்டி வாகனத்தில் செல்கின்ற சமயத்தில் செல்போன் மற்ற டைவர்ஷன்லாம் வைத்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக விபத்துகளை தவிர்க்க முடியாத அமைப்பாக காணப்படும். ஏனென்றால் 8ஆம் இடத்தில் உள்ள கேதுவை நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அனுகூலங்கள் பிரமாதமாக 2016ஆம் ஆண்டு காணப்படுவதனால் எல்லா விஷயத்திலும் சோம்பல்கள் சிறிது தலை தூக்கலாம். அந்த சோம்பல்களை அறவே விரட்டி விட்டீர்கள் என்றால் உடனும் லட்சுமி கடாட்சம் இன்னும் அதிகரிக்கும் என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு அனுகூலங்களும் பெரிய அளவுக்கு விசேஷமும் ஏற்படுவதற்கு கண்டிப்பாக நீங்கள் செல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயிலாக அண்ணாமலை என்ற திருவண்ணாமலைக்கு செல்வதும் அண்ணாமலையையும் உண்ணாமலை தாயாரையும் தரிசனம் செய்வதும் முடிந்த அளவுக்கு அபிஷேகமும் அபிஷேக விபூதியும் கொடிமரத்தில் நமஸ்காரமும் வைத்துக்கொள்வது சிவஸ்துதியை கேட்பது சிறந்த பரிகாரமாக கடகராசிக்காரர்களுக்கு காணப்படக்கூடிய அமைப்பாக இந்த 2016ஆம் ஆண்டு காணப்படுகிறது. ரொம்ப நன்றி சார். எடுத்த காரியம் எல்லாம் ஜெயமாகும்னு சொல்லியிருக்கீங்க கடகராசிக்காரர்களுக்கு. தொடர்ந்து நம்ம வந்து கேட்டுட்டு வரலாம். இப்போ ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து பேசலாம். இது 2016 புத்தாண்டு ராசி பலன்கள். சரி, இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ராசி வந்து சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2016ஆம் ஆண்டு பார்த்தீர்கள் என்றால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஜென்ம குரு வந்து ஜூலை மாதம் வரைக்கும் முடிவு வரைக்கும் இருக்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
அத்துடன் ராகுவின் சஞ்சாரம் ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கின்றது. ஏற்கனவே சனியின் சஞ்சாரம் 4ஆம் இடத்தில் இருப்பது நீங்கள் அறிவீர்கள். எனவே தேக ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. வளர்ப்பு பிராணிகள் விஷயத்திலும் நெருப்பு போன்ற விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கீழ் முதுகு தண்டுவடத்திலிருந்து பாதங்கள் வரை உள்ள உறுப்புகள், அதாவது அடி வயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள ஒரு நகங்கள் வரைக்கும் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சாதாரண தேக உபத்திரத்தை மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதே நன்மை தரும். மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீர்கள் என்றால் உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். எவ்வளோ பெரிய நட்பாக உறவாக இருந்தாலும் உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை செய்வதில் அவர்கள் வல்லவர்கள். அதனால் மிக மிக கவனமாக உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் கவனமாக இருந்தாலே போதும். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் ஏதேனும் சுணக்கங்கள் காணப்பட்டால் வருத்தப்படாதீர்கள். குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பொறுமையாக இருப்பதே பொறுமை மிக மிக சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட இடமாற்றம் வந்தாலும் உத்தியோக மாற்றம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். வீடு மாற்றம் வந்தாலும் ஏதாவது வீடு சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட குடும்பத்தை விட்டு தொலைதூரத்துக்கு பிரிந்து செல்வதற்குண்டான பிராப்தங்கள் கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு எப்படி செல்வது, நான் எப்படி போவது என்று வருத்தப்படாதீர்கள். நீங்கள் செல்வதனால் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். கடல் கடந்து எந்த விஷயங்கள் வந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்களும் அனுகூலங்களும் காணப்படுகிறது. அரசமைப்பு அரசியல் அமைப்பில் இருப்பவர்கள் பெரிதாக வருத்தப்பட வேண்டியதில்லை. எந்தவித பிரச்சனைகளும் சுமூகமாக முடித்து கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் குருவின் அனுகூலத்தால் நிச்சயமாக ஏற்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்திற்கு மட்டும் சிம்மராசிக்காரர்கள் மிக முக்கிய கொடுக்கக்கூடிய ஆண்டாக காணப்படுகிறது. உத்தியோகத்திலெல்லாம் அதற்கேற்றவாறு கிரகநிலைகளுக்கு ஏற்றவாறு எப்பேற்பட்ட மாற்றங்கள் வந்தாலும் இதை ஏற்றுக்கொள்வது சிம்மராசிக்காரர்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு கடன் அமைப்பில் மட்டும் சிறிது கவனமாக குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து எடுத்துக்கொள்வதே நன்மை தரும். அவசர கதிக்கு இந்த கடனை அடைப்பதற்காக அந்த கடன் வாங்குவது, அந்த கடனை அடைப்பதற்காக இன்னொரு கடன் வாங்குவது என்ற அந்த அபிமன்யு யூகத்தில் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். பொறுமையாக இருங்கள். சம்பாதித்து கடன் அடைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுங்களை தவிர கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடாதீர்கள். அது பெரும் சிக்கல்களையும் உங்கள் இடத்தை விட்டு நிரந்தரமாக தவிர்த்து விடவும் கூடிய அமைப்பையும் ஏற்படுத்திவிடும். ஏதேனும் தீராத கடன் இருந்தாலும் ஏதேனும் பொருள்களை விற்று அடைத்து விடுவதே சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. எதிர்காலத்தில் எல்லா விதமான நலன்களும் அனுகூலங்களும் நிச்சயமாக மற்ற சஞ்சாரத்தால் ஏற்படும். இந்த ஆண்டு மிக மிக கவனமாக இருப்பது இருக்கின்ற பணத்தை வைத்து செலவு செய்தே நன்மை தரும். வீணாக ஆடம்பரமாகவோ பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக யாருக்கும் நண்பர்களுக்காகவோ மற்ற இடத்திலோ தாம்பிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். பிறர் பெருமை பேசக்கூடிய விஷயத்திலிருந்து நகர்ந்து விடுவதே சிம்மராசிக்காரர்களுக்கு சீரும் சிறப்பும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் மிக சிறந்த அனுகூலமும் எடுத்த காரியத்தில் ஜெயமும் பிரச்சனைகள் பரிபூர்ணமாக இல்லாமல் இருப்பதற்கு ஸ்ரீ ரங்கநாதரை போய் தரிசனம் செய்வதுடன் கொடிமர நமஸ்காரம் செய்வது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. கோயில் சன்னிதானத்திலே 33 தயிர் சாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுப்பதுடன் ரங்கநாதர் படத்தை வைத்து தினமும் வழிபாடு செய்வது உத்தியோகத்திலும் தொழில் அமைப்பிலும் கடன் அமைப்பிலும் சீரும் சிறப்பும் ஏற்படுத்தி தரக்கூடிய எளிய பரிகாரம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இப்போ அடுத்து வந்து கன்னி ராசி. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வந்து ஒரு மிக சிறந்த ஆண்டாகவே காணப்படுகிறதுனால் மனதில் தெம்பும் தெளிவும் ஏற்படும். ஜனவரி 8ஆம் தேதி முதல் ராகுவின் பெயர்ச்சி மிக அற்புதத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஆண்டாக காணப்படுகிறது. இடம் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், எல்லா மாற்றமும் நீங்கள் எதை எப்படி எதிர்பார்த்தீர்களோ அதற்கேற்றவாறு காணப்படும். அதே சமயம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகமும் காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கிடைக்காத இருந்த கன்னியா ராசிக்காரர்கள் கூட இப்பொழுது முயற்சி செய்யாமல் கூட உங்களை தேடி வரக்கூடிய பிராப்தங்கள் இந்த அயல்நாட்டு உத்தியோக பிராப்தம் காணப்படுகிறது. திருமணத்திற்காக பெரும் பிரச்சனையும் பெரும் சவாலையும் மனமே ஒதுங்கி போயிருந்த கன்னியா ராசிக்குள்ள அந்த திருமண அமைப்பு கைகூடுவதற்கு கண்கூடாக பார்க்கலாம். பெற்றோர் பெரியோருடன் சண்டை சச்சரவு, அதனால் பிரிவுகள், பெற்றோர் பெரியோரை சந்திக்காமல் இருப்பது, உறவினரை சந்திக்காமல் இருப்பது, இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல அமைப்பை காணப்படுகிறது. எல்லோரிடத்தையும் அன்பு, அரவணைப்பு, குருமகான்களை தரிசிப்பது, பெரிய பெரிய சன்னிதானத்திற்கு சென்றுவிட்டு தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் பெறுவது, வண்டி வாகன மாற்றங்கள் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக காணப்படுகிறது. பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு யோகமும் அனுகூலமும் காணப்படுகிறது. பழைய புதிய ஒப்பந்தங்கள் போடக்கூடிய அமைப்பு, பழைய புதிய தொழிற்சாலைகளை வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம், விரோதிகளின் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் தீர்வதுடன் விரோதிகளே நட்பு பாராட்டுவதற்குண்டான அனுகூலமான அமைப்பாக காணப்படுகிறது. மேலும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு
தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டத்துடன் சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் பாதுகாத்து கொண்டால் பலவிதமான சாதனைகளும் அனுகூலங்களும் நிச்சயமாக பெறுவீர்கள். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுகிறது. ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக மார்க்கங்கள், தெய்வ சன்னிதான அந்த மார்க்கங்கள், உல்லாச மார்க்கங்கள், குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள், குடும்பத்தாருடன் யாத்திரைகள், குடும்பத்தாருடன் வெளிநாட்டு பயணங்கள் போன்ற பலவிதமான விஷயங்கள்லாம் சாதாரணமான அமைப்பாக முடியக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் பெண்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக காணப்படுகிறது. கண்டிப்பாக இருக்கிற வீடை விட வசதியான வீட்டுக்கு செல்வதற்குண்டான அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு காணப்படுகிறது. மேலும் குடும்பத்தில் புத்திர சந்தான பிராப்தத்திற்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக காணப்படுகிறது. புத்திரத்திற்கு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. மேலும் கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் சீரும் சிறப்பும் ஏற்படுவதுடன் உத்தியோகத்திலும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தும் நிரந்தரமாக பெறுவதற்கு குருவாயூர் செல்வதும் குருவாயூர் துலாபாலம் போடுவதும் மனதிற்கு பெரிய அளவுக்கு அனுகூலமும் அஷ்டலட்சுமி கடாட்சம் வீடு தேடி வருவதற்குண்டான எளிய பரிகாரம். ரொம்ப நன்றி சார். அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு அதிர்ஷ்டமான வருடம்னே சொல்லலாம். இப்போ அடுத்து துலாம் ராசி. துலா ராசிக்காரர்களுக்கு இந்த 2016ஆம் ஆண்டு பார்த்தீர்கள் என்றால் வாக்குஸ்தானத்தில் மட்டும் மிக கவனம். தேன் தழுவிய வார்த்தை மிக மிக முக்கியம். கோபப்படாதீர்கள், ஆக்ரோஷப்படாதீர்கள், கண்ணீரை வைத்து கொண்டு பேசாதீர்கள். கண்டிப்பாக யாரும் மெச்ச வேண்டும் என்பதற்காக பொய் பேசாதீர்கள். இந்த பொய் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனையும் அனுகூல ஆபத்தையும் ஏற்பட்டுவிடும். அது உத்தியோகத்தில் கூட பெருமளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். எனவே துலா ராசிக்காரர்கள் இந்த 2016ஆம் ஆண்டு செய்யக்கூடிய பெரிய விஷயம் என்று பார்த்தால் நான் பொய் பேசவே மாட்டேன் என்று இருப்பது தான் சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. மேலும் துலா ராசிக்காரர்களுக்கு அதை முழுங்குகின்ற இடம் என்று சொல்லக்கூடிய தொண்டையிலிருந்து ஜீரணமாகக்கூடிய அடிவயிறு, அந்த அசிடிட்டி போன்ற விஷயத்தில் மிக முக்கியத்துவம் கொடுங்கள். சிலருக்கு மூட்டுகள் பாதிப்புகள், அடிபடுவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே எதிலுமே நிதானத்துடன் இருங்கள். உங்கள் கணவராக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், யார் பெல் அடித்தாலும் பொறுமையாக சென்று கதவை திறப்பதற்கு உண்டான பக்குவத்துக்கு வாருங்கள். அவசரகதியில் நடக்க வேண்டாம். ஹீல்ஸ் போடுபவர்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டாகவே காணப்படுகிறது துலா ராசிக்காரர்களுக்கு. எனவே பாதத்தில் பிரச்சனை வரக்கூடிய ஆண்டு என்பதனால் எல்லா விதத்திலும் அடிமேல் அடியை எடுத்து வைப்பதே நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக காணப்படுகிறது. வெளிவட்டாரம் யோகத்தையும் அனுகூலத்தையும் தருகிறது. திடீர் அதிர்ஷ்டத்தால் பலர் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படுகிறது. வீடு அமைப்பு நிச்சயமாக முயற்சிகள் வெற்றி ஏற்படும். சிலர் 35 வருடம் 40 வருடம் என்றெல்லாம் சொந்த வீட்டுக்கு ஆசைப்பட்டவர்களுக்கெல்லாம் அதற்குண்டான அமைப்பு வந்து சேர்ந்து உள்ள ஆண்டை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படுகிறது. உத்தியோகம் உங்களுக்கு மனதிற்கேற்ற மாற்றங்கள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். படிப்படியாக நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் இடைவெளி நீங்கி அந்யோன்ய குறைபாட்டை இருந்து நிவர்த்தி ஏற்பட்டு குடும்பத்தில் ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதங்கள் வேண்டாம். உங்களுக்காக வாழ்வர்களிடம் எதற்காக வாக்குவாதம் என்பதை துளாராசிக்காரர்கள் நினைவில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஆண்டாகவே காணப்படுகிறது. மேலும் துளாராசிக்காரர்களுக்கு எல்லாவித பயணங்களும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு. பயணத்தை தள்ளி போடாமல் உடனடியாக செய்து கொள்வது சீரும் சிறப்புமான அமைப்பு. சேமிப்புகளுக்கு உத்தரவாதம் ஏற்படுத்துவதற்குண்டான சீரும் சிறப்புமாக காணப்படுகிறது. மேலும் துளாராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் பரிபூர்ண அமைப்பும் காணப்படுவதற்கு திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய பஞ்சவடி அனுமன் கஷேத்திரத்துக்கு சென்றுவிட்டு வருவது அஷ்டலட்சுமி கடாட்சத்தை பெருகி தருவதுடன் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி தரக்கூடிய எளிய பரிகாரம். ரொம்ப நன்றி சார். அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரொம்ப பொறுமையாக கையாளணும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக எல்லா விதத்திலும், அதாவது அடிவயிறிலிருந்து கழிவுகள் பகுதி, பாதம், மூட்டுக்கள் எல்லா விஷயத்திலும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவ ஆலோசனை அலட்சிப்படுத்துவதற்கு பெரும் வேலை கொடுப்பதற்கு உண்டான அமைப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறிது நாம் பயமாக சொன்னாலும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை முடித்து கொள்பவர்களுக்கு இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே எந்தவித பிரச்சனையும் கண்டிப்பாக வராது. விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். அதேபோல் கையெழுத்திடுவது, ஜாமீன் கொடுப்பது போன்ற விஷயங்கள் நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஜாமீனுக்காக நீங்கள் ஆளை தேட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும்.
நட்பு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். அவசியமில்லாத இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கேளிக்கை போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். குடும்பத்தாருக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுங்கள். பெற்றோர், பெரியோர், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் கூறுவதை தயவுசெய்து கேளுங்கள். எல்லாம் தெரியும் என்ற மமதை வேண்டாம். எதிரிகள் பலம் அதிகரித்து உள்ளதனால் நீங்கள் செய்கின்ற சாதாரண விஷயத்தை கூட பூத கண்ணாடி வைத்து ஆராய்ந்து உங்களை கஷ்டப்படுத்துவார்கள். எனவே யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். உங்களிடம் வேலை செய்பவர்கள் தவறாக நடந்தால் கூட அன்பாக கூறுங்கள். அவரிடம் ஆக்ரோஷப்படுவது, கோபப்படுவது உங்களை அவர்கள் அசிங்க செய்து விடுவார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சக ராசிக்காரர்கள் நிதானத்துடன் இருப்பது பலவிதத்தில் ஏற்றம். சோம்பல் அதிகமாக காணப்படும். எனவே சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து விடுவதே விருச்சக ராசிக்காரர்களுக்கு பலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் மந்தகதியில் காணப்படுவதனால் சுறுசுறுப்புடன் சூரிய உதயத்துக்கு முன்பாக, அதாவது 6 மணி 15 நிமிடத்துக்கு முன்பாக உங்களுடைய தெய்வ பணியை ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் எந்தவித கஷ்டமும் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு 2016ஆம் ஆண்டு தாக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே கூறியது போல் எந்த விஷயத்திலும் சுறுசுறுப்புடன் இருந்தால் எல்லாமே அனுகூலங்கள் காணப்படுகிறது. இடமாற்றம் வந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோக மாற்றம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். வியாபாரத்தில் திடீரென்று மூடி புது தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை எப்படி விடுவது, இவ்வளோ நாள் நான் செய்தேனே, இது மற்றவர்களுக்கு இப்படி சொல்வார்களே என்று மற்றவர்களுக்காக வாழாமல் இருந்தீர்கள் என்றால் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எந்தவித குறைபாடும் காணப்படவில்லை. அதே சமயம் கண்டிப்பாக வைகாசி முடிந்த பிறகு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாகவே காணப்படுகிறது. படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்கிறது. வீடு அமைப்பு, வாகன அமைப்பு, சுபகாரிய அமைப்பு, ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் கண்டிப்பாக வருடத்தின் பிற்பகுதியிலிருந்து ஆரம்பிப்பது தொடர்ச்சியாக கிடைப்பதை மனதில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வைகாசி வரை மிக மிக கவனமாக இருப்பதே சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. அதாவது ஜூன் 17 வரைக்கும் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். எடுத்த காரியத்திலெல்லாம் கோபதாபங்கள் படாதீர்கள். யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்வது விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். மேலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுபகாரிய தடைகள் காணப்படுவதனால் குலதெய்வ வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. மேலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு 2016ஆம் ஆண்டில் பெரிய அளவு யோகமும் அனுகூலமும் எல்லா காரியமும் நிறைவேறுவதற்கு கண்டிப்பாக 3 நரசிம்மர் என்று நான் வேந்தர் டிவியில் அடிக்கடி சொல்லுவேன். சிங்கர்குடி, பாண்டிச்சேரியிலிருந்து கடலூருக்கு போகின்ற வழியில் உள்ள சிங்கர்குடி நரசிம்மர், அடுத்ததாக பூவரசங்குப்பம் நரசிம்மர், அடுத்ததாக பரிக்கல் என்று சொல்லக்கூடிய நரசிம்மர். இந்த 3 நரசிம்மரையும் ஒரே நாளில் தரிசனம் செய்யக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த 2016ஆம் ஆண்டு பொன் விளையும் ஆண்டாகவே மாறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம், ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து பேசலாம். இது 2016 புத்தாண்டு ராசி பலன்கள். தொடர்ந்து பேசலாம். இது 2016 புத்தாண்டு ராசி பலன்கள். சரி, இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போற ராசி வந்து தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2016ஆம் ஆண்டு பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக எல்லா விதமான சுபகாரியத்திற்கும் மிக முக்கியத்துவம் கொடுங்கள். வருட ஆரம்பத்திலே தள்ளிக்கொண்டு போவது சிறந்த பிரச்சனையாக மாறிவிடும் பிற்காலத்தில். எனவே கண்டிப்பாக மிக மிக முக்கியத்துவம் சுபகாரியம், சுப செலவுகள், அதாவது வீடு அமைப்பது, வீடை புதுப்பிப்பது, வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து கொள்வதே 2016ஆம் ஆண்டில் தனுசுக்கு மிக முக்கியமாக காணப்படுகிறது. உத்தியோகத்தில் மேன்மை அடையக்கூடிய ஆண்டாக காணப்படுகிறது. 7.5 சனியில் இருக்கிறோம் என்று நீங்களாக வருத்தப்படுவது தேவையற்றது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுகிறது. அதே சமயம் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, 2 வகை உறவுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்கள். அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் மருந்து மாத்திரைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போல் நல்ல மருத்துவரியம் அணுகுவது சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படலாம். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படலாம். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளால் நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளலாம். பணத்தட்டுப்பாடு தீர்வதற்குண்டான யோக பலனை காண்பிக்கிறது. 7.5 சனியாக இருந்தாலும் இள வயதினர்களுக்கு
இது பொங்கு சனியால் மிகப்பெரிய அனுகூலங்கள் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. படிப்படியாக நல்ல முன்னேற்றம் சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான உத்தியோக பிராப்தம் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள் தடைகள்லாம் வீடேறி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. அரசமைப்பு அரசியல் அமைப்பில் இருந்தவர்கள் கூட கண்டிப்பாக புது பொலிவு பெறுவார்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் பெறுவார்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டத்தை சீரும் சிறப்பும் ஏற்படுத்தி கொள்வதுடன் வீணாக கோபதாபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். எல்லாவற்றிலும் நான் ஸ்ட்ரிக்ட் என்று சொல்லியே உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீர்கள். மற்றவர்களுடன் அனுசரித்து போங்கள். உலகத்தில் நம்மளுடைய விரல்களில் 5 விரல்கள் எப்படி மாறி மாறி இருக்கிறதோ அதுபோல்தான் மனித சுபாவம் என்பதை அதில் நீங்கள் நான் இப்படி தான் இருப்பேன் அவர்கள் இப்படி இல்லை என்று முகத்தழித்த போல் பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். எல்லா விதமும் அனுகூலங்கள் கண்டிப்பாக காணப்படுகிறது. ஊருடன் ஒன்று கோடி இழுத்தால்தான் தேறு நகரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே ஊருக்காகவும் சில சமயம் வாழ வேண்டிய நிர்பந்தம் காணப்படும். அதற்கேற்றவாறு மாறிக்கொள்வதே தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயங்களும் அனுகூலத்தையும் தைரியமும் காணப்படுவதுடன் கேதுவின் சஞ்சாரம் 3ஆம் இடத்தில் வருட ஆரம்பத்திலிருந்து இருப்பது மிகப்பெரிய தைரியமும் எடுத்த காரிய தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கி முன்னேற்றத்திற்கு உண்டான அனுகூலத்தை பெற்றுத்தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குருவின் சஞ்சாரம் மிக அற்புதத்தையும் ஆனந்தத்தை பெற்றுத்தருவதுடன் குருவின் பார்வை உங்களுக்கு இருப்பதனால் குரு பார்வை இருந்தால் கோடி புண்ணியம் என்று ஆன்றோர் மொழி. எனவே குருவின் பார்வையுடன் வேறு எந்த பார்வை வேண்டும் என்று நினைவில் வைத்துக்கொண்டு எல்லாவற்றிலும் மங்களமாக ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். யாரை பற்றி பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் என்ன செய்கிறார் என்று பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வாட்ஸ்அப்பை குடைவது, ஃபேஸ்புக்கை குடைவதெல்லாம் விட்டுவிடுங்கள். பொறுமையாக இருந்தாலே பல விஷயங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். எந்த விஷயமும் உங்களுக்கு பாதிப்பு அடையக்கூடிய அமைப்புக்கு வெளிவட்டாரத்திலிருந்து காணப்படவில்லை. நீங்களாகவே அதை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அயல்நாட்டு பயணத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தொலைதூர பயணங்கள் மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. மேலும் தனுசு ராசிக்காரர்கள் எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் இந்த ஆண்டில் பெறுவதற்கு கண்டிப்பாக திருவெண்காடு செல்வதுடன் புதனைக்கு வணக்கம் சொல்வதுடன் அகோரமூர்த்திக்கு அர்ச்சனை செய்வது சிறந்த பரிகாரமாக காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி இந்த 2016ஆம் ஆண்டு வெற்றி ஆண்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக மகர ராசி. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபமான ஆண்டு, எல்லா காரியமும் ஜெயம். வெளிநாடாக இருந்தால் ஜெயம், உள்நாடாக இருந்தால் ஜெயம். வியாபாரிகளுக்கு பொன்னும் பொருளும் குவிக்கக்கூடிய ஆண்டு. உங்களுடைய உக்திகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய ஆண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பாக காணப்பட்டாலும் பொறாமை கொண்டு வீணாக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதீர்கள். எல்லாமே வளத்தையும் நலத்தையும் எல்லாமே தெய்வம் இயற்கையாக கொடுக்கின்ற சமயத்தில் மற்றவர்களுக்கு கடவுள் என்ன கொடுக்குறானோ அது அவர்களுக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தான் கிங் என்று நினைத்து கொண்டு உங்கள் துறையில் மற்றவர்களெல்லாம் யாரும் இல்லை என்று வீணாக பிதட்டி கொள்ளாதீர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயத்தில் மட்டும் கவனம் கொண்டால் போதும். மற்ற அனைத்து விஷயங்களும் நன்மையும் அனுகூலமே காணப்படுகிறது. சுபகாரிய அமைப்புகள் கண்டிப்பாக சேர்கிறது. ஏற்கனவே வீடு பிராப்தம் மனை பிராப்தம் எல்லாம் இருந்தாலும் புதிதாக வீடு வாங்குவது போன்ற நல்ல விஷயங்கள், புதிதாக பொருள் வாங்குவது, புதிதாக ஆபரணம் வாங்குவது, எல்லா பொருளும் சேருவதற்குண்டான நல்ல காலகட்டமாகவே காணப்படுகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக விஷ ஜந்துக்கள், விஷப்பூச்சிகள், உணவு நஞ்சாவது போன்ற விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அஜீர்ண கோளாறு உள்ள மகர ராசிக்காரர்கள் மிக மிக அலட்சிப்படுத்தாமல் இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலமும் காணப்படுகிறது. கண்டிப்பாக இடது பக்க தேக உபத்திரம் ஏற்கனவே உள்ள மகர ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு அலட்சிப்படுத்துவது பெரிய விபரீதத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை நினைவில் கொள்ள. பதட்டப்படாமல் இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் பல விதத்தில் நன்மையும் அனுகூலமும் காணப்படுகிறது. சனியின் சஞ்சாரம் 11ஆம் இடத்தில் இருப்பதனால் எல்லா விஷயமும் முன்னேற்றமும் அனுகூலமும் லாபமும், அதாவது வண்டி வாகனத்திலெல்லாம் பிராப்தமும் ஏற்கனவே வண்டி வாகன அமைப்புகள் இருந்தாலும் மீண்டும் வண்டி வாகனம் சேர்வதற்குண்டான எல்லா விதமான அனுகூலங்களும் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டத்தை சீரும் சிறப்பும் செய்து கொள்வதே பெரிய அளவுக்கு முன்னேற்றமும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும். மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த சுணக்கங்கள் படிப்படியாக குறையும். மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த அந்யோன்ய குறைபாடுகள் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு அரசு அமைப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, சிலர் அரசாங்கத்தில் புது பொறுப்புகளுக்கு வருவதற்குண்டான அனுகூலமான அமைப்பாகவே காணப்படுகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதமான அனுகூலங்களும் எல்லா விதமான ஆசீர்வாதமும் நிரந்தரமாக ஏற்படுவதற்கு, சங்கடங்கள் குறைவதற்கு, வீண் பயம் குறைவதற்கு, தேவையற்ற தூக்கமின்மை ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கு மகர ராசிக்காரர்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அடிக்கடிக்கு சென்றுவிட்டு கொடிமர நமஸ்காரம் செய்வதுடன்
குலதெய்வத்தை வழிபாடு செய்வது இந்த 2016ஆம் ஆண்டு சீரும் சிறப்பும் நிச்சயமாக ஏற்படும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அடுத்து வந்து கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீர்கள் என்றால் 2016ஆம் ஆண்டு கண்டிப்பாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் வருட ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பித்துவிடும். எல்லா விதமான தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சீரும் சிறப்பும் ஏற்படும். பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்பட்டிருந்த பள்ளி கல்லூரி தடைகள், திருமண தடைகள்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரிய அமைப்புகள், சுப வரவுகளுக்கு உண்டான நல்ல விசேஷங்கள், நல்ல புத்திராந்த சந்தான பிராப்தத்தை எதிர்பார்த்திருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அனுகூலமான அமைப்பு காணப்படுகிறது. அதே சமயம் திருமணத்தில் சிறு தடைகள் காணப்பட்டாலும் அதற்காக வருத்தப்பட வேண்டியதில்லை. குடும்பத்தாருடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். யாரிடத்திலும் கோபதாபங்கள் கொள்ளாமல் பழி வாங்கக்கூடிய எண்ணத்திலிருந்து மாறுபட்டு கொள்ளுங்கள். உங்களுக்கும் சிலருக்கும் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்காக யாரிடத்தில் வன்மம் கொள்வதோ கோபம் கொள்வதோ இந்த வருடத்தை நிம்மதியே கெடுத்து விடலாம். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுகிறது. கண்டிப்பாக படபடப்பும் இரத்த கொதிப்பும் உள்ள கும்பராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை நீங்கள் கண்டிப்பாக உணரக்கூடிய ஆண்டாக காணப்படுகிறது. சோம்பல் அமைப்புக்கு மிகப்பெரிய விலை கொடுப்பதற்கும் உணவு கட்டுப்பாடு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. இதே பகுதியில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள கும்பராசிக்காரர்கள் அதற்கு மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதுடன் மருந்து மாத்திரைகளை தவறாமல் எடுத்துக்கொள்வது நன்மை தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் எல்லா காரியத்திலும் சுபிட்சமும் அனுகூலங்களும் காணப்பட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுகள் காணப்படுகிறது. கண்டிப்பாக துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்கள் கூட பெருமளவு சங்கடத்தையும் பெருமளவு பிரச்சனையும் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்திவிடும் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அந்த விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையிடோ பிறர் குடும்ப விஷயத்தில் உங்கள் தலையிடோ கூடவே கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உறவினர் சேர்க்கை, நண்பர்கள் சேர்க்கை, எல்லா சேர்க்கையும் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அவர்கள் வீட்டில் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையோ தனிப்பட்ட வருத்தத்தையோ கூறாமல் இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் எல்லா விதமான வளமும் எல்லா விதமான சங்கடங்களும் நிவர்த்தி ஏற்படுவதற்கு சூரியனார் கோயிலுக்கு சென்று அங்கு கணபதியை வணங்கி சூரியனை வணங்கி மற்ற கிரகங்களை வணங்கி திருப்பி கணபதியிடம் வந்து பிரார்த்தனை செய்து கொள்வதே சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது 2016ஆம் ஆண்டுக்கு கும்பராசி நேயர்களுக்கு. ரொம்ப நன்றி சார். இப்போ அடுத்ததான் வந்து மீனராசி. 2016ஆம் ஆண்டின் கடைசி ராசிக்காரர்கள் என்று பார்க்கின்ற சமயத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 2016ஆம் ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை வளரக்கூடிய ஆண்டு. ஏற்கனவே தீராத நோய் உபத்திரத்திலிருந்து மாறி மருத்துவமனை வாசம் முடிந்து வீட்டுக்கு வருவீர்கள். அதுவே புது தெம்பியும் புது பொலிவையும் ஏற்படுத்திவிடும். மேலும் சுபவிரய பிராப்தங்கள் காணப்படுகிறது. வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுகிறது. சிலருக்கு புது கடன் அமைப்புகள் காணப்படுகிறது. அதற்காக வருத்தப்பட வேண்டாம். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள். சனியின் 9வது சஞ்சாரத்தில் இருப்பதனால் எல்லா விதமான அனுகூலங்கள் காணப்படுகிறது. வியாபாரிகளுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. பழைய கூட்டாளிகள் பிரச்சனை தீர்வதற்குண்டான வழிவகை ஏற்படும். கடன் அமைப்பிலிருந்து அமைப்புகள் நிவர்த்தி ஏற்படுகிறது. கடல் கடந்து உத்தியோக அமைப்பு, கடல் கடந்து படிப்பு அமைப்பு, கடல் கடந்து வியாபார அமைப்புக்கெல்லாம் முயற்சி செய்வது பெரிய அளவுக்கு சால சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் காணப்படுகிறது. வேற்று மதத்தினர் மூலியமாக தன்னம்பிக்கை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுகிறது. காதல் திருமணம் பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுவே குடும்பத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். வண்டி வாகன மாற்றங்கள் புது தன்னம்பிக்கையும் தெம்பும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் படிப்படியாக மாற்றம் ஏற்படும். இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறோட அவரே உங்களிடத்திலிருந்து சரணாகதி அடைவதற்குண்டான சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும். மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் பரிபூர்ணமாக ஆளுமையுடன் கொண்டாடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்ந்து உங்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைப்பதற்குண்டான சால சிறப்பாக காணப்படுகிறது. வண்டி வாகன மாற்றங்கள், பெரிய அளவுக்கு கனரக தொழில் அமைப்பில் இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள். அரசியல் அமைப்பில் புது பொறுப்புகள் வருவதற்கு உண்டான உன்னதமான அமைப்பு. சிலர் அரசியலில் புது பொறுப்புகள் வருவதுடன் மந்திரி பிரதானி அமைப்புகள்லாம் பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்படுகிறது. ஆக மொத்தத்தில் எடுத்த காரியத்திலும் கடல் கடந்து பயணங்களும் குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்குண்டான சால சிறந்த அமைப்பையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாகவே காணப்படுகிறது. மேலும் மீனராசிக்காரர்களுக்கு 2016 ஆண்டு
பெரிய அளவுக்கு நன்மையும் அனுகூலத்தையும் பெற்று தருவதற்கு கண்டிப்பாக ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு சென்றுவிட்டு அங்கு இருக்கின்ற குருவுக்கு அபிஷேகம் செய்து நன்றாக மஞ்சள் கலரில் உள்ள இனிப்பு வகை பொருளை 39 பொருள்களை பக்தர்களுக்கு தானம் வழங்கி வழிபாடு செய்து அந்த அபிஷேக விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவது மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2016ஆம் ஆண்டு வெற்றி ஆண்டாக மாற்றித்தரக்கூடிய எளிய பரிகாரம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களோட புத்தாண்டு ராசி பலன்களை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு முறை ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் எல்லா வளத்தையும் நான் வருகின்ற ராகவேந்தர் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.